எடப்பாடியை நம்பக்கூடாதுன்னு அண்ணன் அண்ணாமலை அன்னிலேருந்து சொல்லி வருது உண்மைதான். நாங்கள் தான் ஏமாந்துட்டோம் உங்களை நம்பி இருந்த கூட்டணி டிடிவி சார், ஓபிஎஸ், எங்களோட 18.4% கூட்டணி இருந்தது. பாமக எல்லாமே இருந்தது என்னோட, எக்ஸப்ட் தேமுதிக. உங்களை நம்பி அவங்களெல்லாம் கை கழுவிட்டு கட்சியில் நீங்கள் எங்களை அதனால தான் என்டிஏ கூட்டணியில் தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க தவிர அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு ஒரு காலமும் அவங்க சொல்லலை. அதுவும் எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு அமித்ஷா வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. இந்த 2 நாள் கூட்டத்துலேயும் சரி எதுவாக வராதது எடப்பாடிக்கு. அதுவும் கூட்டணி மந்திரி சபைன்றது உறுதியாக இருக்காங்க. அதுவும் 50-50 இருக்கிற 34 மந்திரியில் 17 இதுதான் நேற்று அரங்கி இருக்குது. வெற்றி பெற கூட்டணி வெற்றி பெறதை நாங்கள் பார்த்துக்கிறோம், செலவையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். யார்? அமித்ஷா. அதுக்கான ஆள் அதானியும் அம்பானியும் அவங்க முகேஷ் அம்பானியும் ரெடி பண்ணிட்டாங்க. எவ்வளோ சார் ஆகும் ஓவராலாக? அவங்க எஸ்டிமேட்டு ஒரு தொகுதிக்கு இப்போ 40 கோடி திமுகவோட எஸ்டிமேட்டு. அது மாதிரி 40-50 கோடி. அதே மாதிரி அவங்களும் ரெடி பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஆளை இறக்கிட்டாங்க. அப்போ பார்த்தா 2000 கோடிக்கு மேலே போகுது. ஆமாம், கண்டிப்பாக இந்த எஸ்டிமேட்டு பிரகாரம் நாங்கள் பார்த்துக்குறோம், செலவெல்லாம் நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. அப்படி இல்லைன்னா கூட்டணி முறிவுதான்றதை புரியும். ஆனால் நீங்கள் உள்ளே வெளியில் இருக்க மாட்டீங்க, உள்ளே போயிடுங்கன்றதை இறுதி எச்சரிக்கையாக அமித்ஷா நேற்று எச்சரித்து